ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன் எதிர் வீட்டில் இருப்பவர்களும் உனக்கு பக்கத்தில் இருப்பவர்களும் என்று இன்று அனைவருமே உன்னை பற்றித்தான் பேசப் போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நேற்று இரவு நடந்துவிட்டது என் பிள்ளையே. என்னவோ தெரியவில்லை, எல்லோரும் ஒன்றாகத்தான் பழகி வருகிறார்கள். ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் என்னால் மட்டும் யாருடனும் சந்தோஷமாக சகஜமாக பேசி பழக முடியாமல் இடையூறாகத்தான் இருக்கிறது. அனைவருமே என்னை ஒதுக்கி வைத்தது போல்தான் தெரிகிறது. எனக்கு எதிர் வீட்டில் இருப்பவர்களும் சரி, என் அக்கம் பக்கத்தினரும் சரி, ஒருவருக்கொருவர் பேசி நட்பாகத்தான் இருக்கிறார்கள். யாருடனும் எளிதில் என்னால் நட்பாக பழக முடியவில்லை. மீறி பேசினாலும் என்னிடத்தில் இடைவெளி விட்டு பழகும் அவர்களிடத்தில் என்னுடன் நெருங்கி பழகவும் முடியாமல் தவிக்கிறேன். என்னை யாரோ ஒருவர் போல, என்னை எதிரி போல அவர்கள் பார்க்கும் பார்வை எனக்கு வலியை தருகிறது. இப்படி இருக்கும் நேரத்தில் என்னை பற்றி அவர்கள் பேசுவதற்கான காரணம் என்ன தாயே என்றுதானே கேட்கிறாய்? அதை சொல்லத்தானே வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே. பொறுமையாக இறுதி வரை கேள். அப்போதுதான் முழுமையாக உனக்கு புரிய வரும் நடந்தது என்ன என்று. பிள்ளையே, உன்னால் சமாளிக்க முடியாமல் தெய்வத்திடம் ஒப்படைத்து தெய்வமே இப்போது எப்படி சரி செய்வது என்ற குழப்பத்தில் இருக்கும் உன் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நிறைந்த வண்ணமாக இருக்கிறது. இதை யார் கொண்டு வந்து சேர்த்தார்கள்? அது எப்படி வந்து சேர்ந்தது? அது எப்போது வெளியில் போகும்? இதற்கான விடைகள் அனைத்தும் உனக்கு கிடைத்து கொண்டேதான் இருக்கிறது. தங்கமே, உன் வாழ்க்கையில் இருக்கும் இருள் நீங்கி ஒளி பெறத்தான் உன் தாய் ஒவ்வொரு நேரமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். பசி எடுத்தாலும் உணவு உண்ண முடியாமல் தவிக்கிறாய். உறக்கம் வந்தாலும் கண்களை மூட முடியாமல் தவிக்கிறாய். தீபம் ஏற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் தடங்கல்கள் வந்து உன் தெய்வத்தை கையெடுக்க முடியாமல் தவிக்கிறாய். உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு உணவு சமைத்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கைகால் பலமின்றி அவர்கள் பசியோடு இருப்பதை பார்த்து வேதனை பெறுகிறாய். இன்னும் அநேகம் உன் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. எங்கே சென்று பணத்தை தேடுவேன் என்ற நிலைமையில், யாரிடம் கையேந்துவேன் என்ற நிலைமையில் தத்தளித்து வருகிறாய். அனைத்து பிரச்சனைகளும் தீருவதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் வந்துவிட்டது பிள்ளையே. நான் சொன்னால் எப்போதும் சொல்வதுதானே என்று அலட்சியப்படாதே. நேற்று இரவு உன் வீட்டிற்குள் இருந்து மிக பெரிய ஒரு சத்தம் வெளியேறியது. என்றும் இது கேட்காமல் இன்றுதான் அனைவருக்கும் கேட்கும்படியான சத்தம் கேட்டது. அந்த முனகல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் எதில் வீட்டில் இருப்பவர்களும் அச்சமடைந்திருக்கிறார்கள். அந்த வினோத சத்தம் உன் வீட்டிற்குள் இருந்து வந்தது என்று அவர்கள் திகைத்து போயிருக்கிறார்கள். இன்று அனைவருமே ஒருவருக்கொருவர் அந்த சத்தத்தை பற்றியும் உன் வீட்டை பற்றியும் பேசப் போகிறார்கள். அந்த முனகல் சத்தம் யாருடையது? இதற்கான பதில் அனைத்தும் உன்னை தேடி வரும். கவனமாக இரு. எதையும் தவறவிட்டு விட்டு அலறிக்கொண்டிருக்காதே என் கண்மணியே. உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை உடனடியாக அழித்து தீர வேண்டும். நன்மைகள் தேடி வரும் நேரமாக இருப்பதால் தீமைகள் தொலைந்தால்தானே நன்மைகள் கிடைக்கும். அந்த தீமைகளை தொலைக்க உன் தாய் காத்திருக்கிறேன். கால் வலிக்க கை வலிக்க என் கைகளில் வைத்து கொண்டிருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும் செய்வினைக்காக செய்யப்படுகிற ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு. விளையாட்டாக எண்ணி மகிழாதே என் தங்கமே.
ஆபத்து உன் அருகில் வருவதற்குள் விழித்துக்கொள். நல்லது நடக்க வேண்டும். ஓம் சக்தி. நன்றி.